வணக்கம் டெக் தமிழா. Vivo V15 Pro லான்ச் பண்ணும்போது இதில் வந்து Android Pie பேஸ் பண்ணி Funtouch OS 9ல லான்ச் பண்ணிட்டாங்க. இப்போ இந்த Funtouch OS 9ல வந்து புதிய சில ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி நாம் வந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். மற்ற விவோ ஃபோன்களுக்கும் இந்த அப்டேட்ஸ் வரலாம். ஸோ தொடர்ந்து நீங்கள் பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே வந்து இந்த அப்டேட்டில் வந்திருக்கு. இந்த ஆப்ஷனை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன் ஆஃபில் இருக்கும்போதும் லாக் ஸ்க்ரீனில் டைம், டேட் மற்றும் பேட்டரி லெவல் எப்போதும் தெரியும். புதிய வாட்ஸ்அப் மெசேஜஸ், மெயில் வந்தால் அதோட நோட்டிஃபிகேஷன் ஐக்கானும் தெரியுது. இது வேண்டாம்னா நீங்கள் டிசேபிள் பண்ணிக்கலாம். ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே செட்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரி ட்ரெயின் ஆகும். அதுக்காக நீங்கள் வந்து இந்த ஸ்டார்ட் எண்ட் டைமை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது காலையில் வந்து இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கலாம், நைட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிசேபிள் பண்ணுறது மாதிரி டைமை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். கிளாக் டைப்ஸ் வந்து நிறைய இருக்குது. உங்களுக்கு பிடித்த டிசைனை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். டார்க் மோடு வந்து இந்த அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. பலரும் இந்த டார்க் மோடு வந்து இப்போ விரும்புகிறாங்க. கண்ட்ரோல் சென்டர், செட்டிங் பேஜ், நோட்டிஃபிகேஷன் பேனல், சில பில்ட்-இன் ஆப்ஸ், கால்குலேட்டர், ஃபேஸ்புக்கும் டார்க் மோடுக்கு சேஞ்ச் ஆகுது. ஃபைல் மேனேஜர், ஃபோன் மேனேஜர், டயலர், கிளாக் ஆப் இதெல்லாம் கூட டார்க் மோடில் மாறுது. இது வரைக்கும் இந்த கண்ட்ரோல் சென்டர் இந்த மாதிரி டிசைனில் இருந்தது. இப்போ வந்து அதை ரீடிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பிரைட்னஸ், வால்யூம் ஸ்லைடர் வந்து சைடில் வந்து நீள்வாக்கில் இருக்குது. வேறு சில ஃபீச்சர்ஸும் கொண்டு வந்திருக்காங்க. வைஃபை செட்டிங்ஸில் வந்து நெட்வொர்க் அசிஸ்டன்ட்னு ஒரு ஃபீச்சர் இப்போ இருக்குது. அதில் வந்து நீங்கள் ஆட்டோ ஸ்விட்ச் டேட்டா நெட்வொர்க்னு ஒரு அம்சம் கொண்டு வந்திருக்காங்க. வைஃபை சிக்னல் வீக்காக இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மொபைல் டேட்டாவுக்கு ஸ்விட்ச் ஆகும். இதை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஆக்சலரேட் ஆப்னு ஒரு அம்சம் இருக்குது. வைஃபை வந்து ஸ்லோவாக இருக்கும்போது நீங்கள் வந்து சில செலக்டட் ஆப்ஸுக்கு மொபைல் டேட்டாவும் கூடுதலாக சேர்ந்து ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஆப்ஷன் நீங்கள் எனேபிள் பண்ணலாம். எந்தெந்த ஆப்ஸுக்கு நீங்கள் ஆக்சலரேட் பண்ணணுமோ அந்த ஆப்ஸையும் நீங்கள் இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து முன்னாடி கலர் டெம்பரேச்சர்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது. இப்போ ஸ்க்ரீன் கலர்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குள்ளே வந்து இந்த கலர் டெம்பரேச்சர் இருக்குது. கூடுதலாக கலர் மோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்ட், நார்மல், பிரைட் மோட்னு 3 ஆனாம் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன் செட்டிங்ஸில் வந்து ஐகான் பேட்டர்ன்னு ஒரு புது ஆப்ஷன் வச்சுருக்காங்க. ஆப் ஐகானோட டிசைன் வந்து ஸ்கொயர் இல்லைனா ரவுண்டட் இல்லைனா ரவுண்டட் கார்னரில் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையானபடி நீங்கள் மாற்றிக்கலாம். பேட்டரி செட்டிங்ஸில் வந்து பேட்டரி பர்சன்டேஜ் இண்டிகேட்டர் வந்து பேட்டரி ஐக்கனுக்கு உள்ள இல்லைன்னா தனியாக வெளியில் தெரிகிற மாதிரி செட் பண்ணலாம். இந்த மாதிரி புதிய ஃபீச்சர்ஸ் வந்து இந்த அப்டேட்டில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் உங்களுக்கு பிடித்த ஃபீச்சர்ஸ் என்னென்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து Vivo V15 Pro யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் வந்திருக்கா? அதையும் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் டெக் தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.